So hello everyone. So actually நம்ம last classல TNPSC group 1 previous year questions தான் பார்த்துட்டு இருந்தோம். So எப்படி வந்து நம்ம group 1 questions அப்படிங்கறத சால்வ் பண்ணலாம், எப்படி approach பண்ணலாம், so like எப்படி introduction part கொடுக்கணும், so like what are the like points, what are the different dimensions அப்படிங்கறதுல நம்ம approach பண்றது அப்படினு சொல்லிட்டு previous year வந்து like budget and other questions அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். So today நம்ம என்ன question பார்க்க போறோம்னா, so what are the major recommendations of the Sarkaria Commission to improve the center state relation. ஸோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷனை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு ஸோ என்னென்ன பண்ணலாம், சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிறதுலேருந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு எப்படி வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வந்து எழுதுறது, எப்படி வந்து லைக் அதர் ஆன்சர் பார்ட் அப்படிங்கிறது, இந்த மெயின் பாடி ஆஃப் த ஆன்சர்ஸ் வந்து எப்படி எழுதுறது, அண்ட் ஃபைனலி இந்த கன்க்ளூஷன் பார்ட் அப்படிங்கிறது எப்படி எழுதுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி ஸ்டார்ட் வித் இன்ட்ரோடக்ஷன், லைக் வாட் இஸ் சர்க்காரியா கமிஷன். ஸோ ஹூ இஸ் தட் சர்க்காரியா? ஸோ ஆக்சுவலி இஸ் நத்திங் பட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்படிங்கிறது தான். ஓகேவா? லைக் அவர் தான் சர்க்காரியா. லைக் அவரை வந்து அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கான some recommendations கேட்டாங்க. and he is also giving அப்படிங்கிறது வந்து லைக் அரௌண்ட் ஒரு 12 reports அப்படிங்கிறதுல more than 240+ recommendations அப்படிங்கிறது வந்து கொடுத்துருந்தார். ஓகேவா? ஸோ லைக் அது எதுக்காக சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தட். ஆக்சுவலாக நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறத லைக் ஜஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு லைக் டேரெக்டாக அப்படியே எழுதாமல் யூ கேன் டேக் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன், பிகாஸ் இட்ஸ் லைக் அரௌண்ட் 240+ ரெக்கமெண்டேஷன். அஃப்கோர்ஸ் 240+ ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்மளால் ஃபுல்லாக வந்து நோட் பண்ண முடியாது. ஸோ லைக் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து அதுக்கு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் எடுத்தால் பெட்டராக இருக்கும். பிகாஸ் எல்லா ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறதுமே இட்ஸ் சம்திங் ஓரியன்ட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக மட்டும் இல்லாமல் தேர் மே பி சம் அப்படிங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் வைஸ் அப்படிங்கிறது வந்து ரிலேஷன் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம், ஃபினான்ஷியல் ரிலேஷன் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துகிட்டு லேட்டர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து லைக் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் எழுதலாம். ஸோ லெட்ஸ் சே first one, legislative relation. So actually legislative relation அப்படிங்கிறதுல first one is article 356 அப்படிங்கிறத sprankly யூஸ் பண்ணும். So like why? So like what is the problem with respect to article 356? What is in the article 356? Actually article 356 அப்படிங்கிறது is nothing but president rule. So president rule sprankly யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஆல் நோ தட் இட் இஸ் ஒன் ஆஃப் த எமர்ஜென்சி. ஸோ மேஜர்லி தெர் ஆர் 3 எமர்ஜென்சிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு தட். ஸோ ஒன் இஸ் நேஷனல் எமர்ஜென்சி, இந்த செகண்ட் ஒன் இஸ் பிரசிடென்ட் ரூல் ஆர் இட் கேன் பி கால்ட் அஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் எமர்ஜென்சி, அண்ட் த லாஸ்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து உட் பி த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து நேஷனல் எமர்ஜென்சி, ஆல் நோ தட். ஸோ எத்தனை தடவை நேஷனல் எமர்ஜென்சி போட்டிருக்காங்க? அஃப்கோர்ஸ் வி நோ தட் 3 times போட்டிருக்காங்க. ஸோ ஒன் இஸ் இந்தியா சைனா வார் அப்படிங்கிறதுல போட்டாங்க 1962, தென் இந்தியா பாகிஸ்தான் வார் 1971 அப்படிங்கிறதுல போட்டாங்க, அண்ட் த லாஸ்ட் எமர்ஜென்சி அப்படியே அந்த பாகிஸ்தான் வார் இதோட கண்டினியூ பண்ணி 1975 அப்படிங்கிறதுல டியூரிங் இந்திரா காந்தி மேம் பீரியடில் என்ன பண்ணாங்க, ஸோ லைக் இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணாங்க. டோட்டலி 3 times வந்து நேஷனல் எமர்ஜென்சி போட்டிருக்காங்க. ஸோ as I told you there are 3 types. One is national emergency, another one is state emergency. It can be called as president rule and it can also called as constitutional emergency. So state emergency ன்னு சொல்லுவாங்க, இல்லை president rule, or it can be called as constitutional emergency. And the last type of emergency is financial emergency. In this national emergency 3 times போட்டிருக்காங்க. ஸோ as I said 1962, 1971 and 1975. ஸோ there are 3 times வந்து நேஷனல் எமர்ஜென்சி போட்டிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இந்தியாவில் எத்தனை தடவை போட்டிருக்காங்க? நாட் ஈவன் ஒன்ஸ். ஓகேவா? இட்ஸ் லைக் 0 times. ஸோ ஒன்ஸ் கூட ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது போடவே இல்லை. ஸோ ஒன்லி எது மட்டும் தான் போட்டிருக்காங்கன்னா president rule and this national emergency. Okay, so president rule வந்து எத்தனை டைம் போட்டிருக்காங்க? constitutional emergency எத்தனை தடவை போட்டிருக்காங்கன்னா, is it 1 time or 2 time or is it 10 time? No, actually it is 120+ times. Yes, 120+ times ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அம்பேத்கர் அப்படிங்கிறது இட்ஸ் மென்ஷன் இந்த ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் இட்ஸெல்ஃப் அண்ட் அது ஆர்டிகல் 356. பட் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்டிங் பண்ணும்போது பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது என்னவா கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னு வந்தால் இட்ஸ் லைக் அ டெட் லெட்டராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து கன்சிடர் பண்ணாங்க. பட் உண்மையிலேயே அது டெட் லெட்டராக இருக்கா? ஸோ டெட் லெட்டர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நத்திங் பட் இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து யூஸே பண்ண மாட்டாங்க, ஸோ இது வந்து அன்டச்டு ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறதா தான் இருக்கும் அப்படிங்கிறதா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அப்படிங்கிறத தாட். ஏன்னா he is mentioned like article 356 அப்படிங்கிறது வந்து would be a dead letter அப்படின்னு தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் nowadays இது ஜஸ்ட் டெட் லெட்டராக இருக்கா அப்படின்னு கேட்டால் நோ. யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் எஸ், இட் இஸ் யூஸ்டு மல்டிபிள் டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நாட் ஓன்லி யூஸ் மட்டும் கிடையாது, இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க. எஸ், இட் இஸ் மிஸ்யூஸ்டு. திஸ் ப்ரொவிஷன் ஆஃப் ஆர்டிகல் 356 அப்படிங்கிறது வந்து அடிக்கடி மிஸ்யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக ஆர்டிகல் 356 அப்படிங்கிறத போடுறதுக்கான ரீசன்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஸோ ப்ராட்லி இந்த மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன் தெர் ஆர் 2 main reasons அப்படிங்கிறத வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் when the failure of article 365 and another one is the failure of article
356. So this is the two major regions. So article 365 அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா central government give direction to state government. If they are failed to follow this direction na, so you can put state emergency. So central government லேருந்து ஒரு சில direction கொடுப்பாங்க, அந்த direction அப்படிங்கிறது state government follow பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஸ்டேட்டில் வந்து state emergency அப்படிங்கிறத ப்ரொக்ளைம் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த direction central government கொடுத்தாலும் அதை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் no. Actually இந்த provision article 365ல there are some certain areas constitutional direction அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. These directions அப்படிங்கிறது வந்து or something with respect to இந்தியாவோட sovereignty, security, public order and friendly relation. Select இந்த மாதிரி ஒரு சில கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து ரிலேட்டடாக சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அதை ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரீச் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறத ப்ரொக்ளைம் அப்படிங்கிறது வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, திஸ் இஸ் மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன் இட் செல்ஃப். இட்ஸ் நாட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே தெர் இஸ் இன் கோவிட். ஸோ கோவிட் டைம் அப்படிங்கிறதுல வேக்சினேஷன் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டைரக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. சப்போஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் இஃப் இட் கேன் பி த நான் லைக் ரூலிங் பார்ட்டி, சென்ட்ரல் ரூலிங் பார்ட்டி பிஜேபி மேலே இருக்காங்கன்னா ஸோ கீழே வந்து நான் பிஜேபி அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்ஸில் வந்து லைக் இல்லை ஸோ லைக் வி ஷுட் நாட் வி வில் நாட் அப்படிங்கிறது வந்து ஃபாலோ திஸ் கைண்ட் ஆஃப் டைரக்ஷன்ஸ் லைக் அந்த மாதிரி நம்ம மறுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இட்ஸ் அகைன் எ ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு த கண்ட்ரி செக்யூரிட்டி. இப்போ லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு வந்தால் லெட்ஸே தமிழ்நாடு அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய பீப்புள் நாட் ஒன்லி இன் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, தே கேன் மூவ் ஃப்ரம். ஸோ பிகாஸ் ஆர்டிகல் 19ல் வந்து ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ஜம்மு காஷ்மீர் லடாக் போகலாம், லைக் அங்கேருந்து நார்த் ஈஸ்ட் போகலாம், யூ கேன் கோ டு த வெஸ்ட் அண்ட் யூ கேன் கோ டு த ஈஸ்ட், லைக் எனிவேர் அப்படிங்கிறது வந்து யூ கேன் கோ வித்தின் இந்தியா அப்படிங்கிறதுக்குலாம் அந்தமான் நிக்கோபார் போகலாம், லக்ஷதீப் போகலாம். ஸோ லைக் இந்த மாதிரி எனிவேர் அப்படிங்கிறது யூ கேன் கோ. ஆனால் அப்படி போகும்போது கோவிட்டை ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பீப்புளும் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. இட் இஸ் லைக் அ டெட்லி வைரஸ் டிசீஸ். ஸோ இதனால் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் அப்படிங்கிறது வந்து டெத் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. டெத் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டிசீஸோட ஸ்ப்ரெட் வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ லைக் அதெல்லாம் அது வந்து அல்டிமேட்லி வந்து என்ன இஷ்யூ? இட்ஸ் அ நேஷனல் இஷ்யூ, இட்ஸ் அ கண்ட்ரி செக்யூரிட்டி இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி ஸோ மேலே சென்ட்ரல்லேருந்து கொடுக்கக்கூடிய டைரக்ஷன் செக்யூரிட்டியை வயலேட் பண்ணுது ஆர் லைக் சோவனிட்டியை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. சோவனிட்டி இஸ் நத்திங் பட் இந்திய நாட்டின் இறையாண்மை அப்படிங்கிறத வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆர் லைக் ஒரு ஃபாரின் ரிலேஷன் லைக் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷனையோ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இட்ஸ் மேபி த குட் ரிலேஷன் பட் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ராங் மீடியா ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறதுனாலையோ ஆர் லைக் சம் ராங் people fake message propagationனாலயோ அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ லைக் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இட் கேன் பி. ஸோ லெட்ஸ் சே இட்ஸ் நாட் ஜஸ்ட் அப்படிங்கிறது வந்து மீடியா வித் சப்போர்ட் ஆஃப் தட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அதை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் ரீஜன் அப்படிங்கிறதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஐ மீன் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து ப்ரொமல்கேட் அப்படிங்கிறது பண்ணலாம். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் வாட் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் ஹியர். ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் வாட் அ ப்ரொவிஷன் இஸ் மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன். இது ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் ஆஸ் ஐ செட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டைரக்ஷன் வரும். அந்த direction with respect to sovereignty, security, public relation or like public order and friendly relation. ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் மஸ்ட் அதை ஃபாலோ பண்ணணும். எல்லா டைரக்ஷனும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் வித் ரெஸ்பெக்ட் டு தீஸ் அப்படிங்கிற வந்து லைன்ஸில் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனை மஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். அப்படி சப்போஸ் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் மட்டும் என்ன பண்ணலாம்னா ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணலாம். இட்ஸ் நத்திங் பட் பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ஒன் மோர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு வந்தால் ஸோ ஃபெயிலியர் ஆஃப் ஆர்டிகல் 356 அப்படிங்கிறதுல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஹியர் central government is responsible to protect state government with respect to it can be war or it can be external aggression, it can be armed rebellion or it can be internal disturbance also. So like this இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பிகாஸ் இட்ஸ் இந்தியா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைக் எல்லா ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ஜாயின் ஆதான் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ தெர் இஸ் நோ செப்பரேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் கிடையாது. ஸோ எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது சேர்ந்தது தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு யூனிஃபைட் அப்படிங்கிறது வந்து பாடி அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகே, யூனிஃபைட் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அக்கார்டிங் டு ஆர்டிகல் 356 என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா ஸோ தனக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறத ப்ரொடெக்ட் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு வார் இட் கேன் பி ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறதுலோ இல்லை பஞ்சாப் ரீஜன்
இந்தியாலையோ பாகிஸ்தான் வார் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ஆர்மியை வந்து டிப்ளாய் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்காக? அந்த பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறத ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இட் கேன் பி வாராக இருக்கலாம், ஆர் இட் கேன் பி எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் வெளியிலேருந்து ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து உள்ளே வருது, லைக் லக்ஷே தேபா, அல்கொய்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் உள்ளே வருதுன்னா அப்பயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறத ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் அங்கே பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறதோ இல்லை ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறத ப்ரொமல்கேட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி வாட் இஸ் த மெயின் இம்பாக்ட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு வந்தால் லெட்ஸே அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ் ஸ்டேட் எமர்ஜென்சி ப்ரொமல்கேட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு வந்தால் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆகிடும். எஸ், இட் இஸ் கோயிங் டு பி டிசால்வ். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் அப்படிங்கிறதுலேருந்து பிரசிடென்ட் ரூல் போடுறாங்க அப்படின்னு வந்தால் ஆட்டோமேட்டிக்லி இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் டிசால்வ் ஆகிடும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்ன ஆகும்? It can be dissolved, it cannot be also, but it is temporarily suspended. It's based upon the central discretion. Okay, so actually state government வந்து கண்டிப்பா dissolve ஆயிடும். All the state government and the local level government completely dissolve ஆயிடும். control யார் கைக்கு போயிடும் அப்படின்னு வந்தா central government ஓட control, it's nothing but president ஓட control போயிடும். so mostly president controlல வந்து இருக்கும்போது அவர் யார்கிட்ட பவரை வந்து delegate பண்ணுவாரு அப்படின்னு வந்தா to the governor and other executives அப்படிங்கிறது தான் அந்த ஏரியாஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டேக்கன் ஓவர் அப்படிங்கிறது வந்து படிப்பாங்க. ஸோ அதே வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்ன ஆகும்? லைக் எம்எல்ஏஸ் அப்படிங்கிறதோட பதவி வந்து பறிப்போகுமா அப்படின்னு கேட்டால் மேபி போகலாம், இல்லை போகாமல் கூட இருக்கலாம். இட்ஸ் பேஸ்ட் அப்பான் த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்ப்ளீட்டாக ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறதையும் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் அப்படிங்கிறதையும் பதவி விலக வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ் அஃப்கோர்ஸ் முடியும், புட்டிங் பிரசிடென்ட் ரூல். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் டிசால்வ் பண்ண முடியும். ஸோ அதர்வைஸ் அப்படிங்கிறது வந்து இட் கேன் பி டெம்பரவர்லி சஸ்பெண்டட் அப்படிங்கிறது வந்து ஆல்சோ டெம்பரவர்லி இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி பீரியட் முடிகிற வரைக்கும் சஸ்பெண்டட். லெட் பி தர் மே பி த கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து ஆல்சோ லைக் மேபி இந்த ப்ரிலிம்ஸில் கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ வாட் இஸ் த மெயின் இம்பாக்ட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து வாட் இஸ் த டைரக்ட் இம்பாக்ட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து திஸ் பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மஸ்ட் வந்து டிசால்வ் ஆகிடும். ஆனால் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் இட் கேன் பி டிசால்வ் ஆர் இட் கேனாட் பி ஆர் மே நாட் பி அப்படிங்கிறது வந்து டிசால்வ் அண்ட் இட் கேன் பி அப்படிங்கிறது வந்து சஸ்பெண்டட் ஆல்சோ. லைக் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா எஸ் த ஸ்டேட்மெண்ட் இஸ் அப்படிங்கிறது வந்து கரெக்ட் ஒன்லி. ஓகேவா? ஸோ லைக் இந்த மாதிரி இதுதான் வந்து மெயின் இம்பாக்ட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட் ரூல். ஆக்சுவலாக இங்கே வந்து மேட்டர் என்ன அப்படின்னு வந்தால் நேஷனல் எமர்ஜென்சி 3 டைம்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இப்போ வரைக்கும் போட்டதே கிடையாது. ஆனால் ஏன் ஸ்டேட் எமர்ஜென்சி மட்டும் மோர் தென் 120 டைம்ஸ் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க? ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்க நிறைய டைம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் எஸ், மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை. ஸோ நிறைய தடவை அப்படிங்கிறது வந்து லைக் இதை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுல 26 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து திஸ் பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி போட்டிருக்காங்க, எக்ஸப்ட் ஜார்க்கண்ட் அண்டு தெலுங்கானா, பிகாஸ் இட்ஸ் ரீசென்ட்லி ஃபார்ம்டு. ஓகேவா? ஸோ நியூ ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுனால அதில் இன்னும் போடலை. ஸோ மற்றபடி ஆல் ஓவர் இந்தியா இன்க்ளூடிங் தமிழ்நாடு ஸோ நிறைய டைம் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக ஆல் ஓவர் அப்படிங்கிறது இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுல ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்ன ரீசனுக்காக அதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ரீசன்ஸ்லாம் சொல்கிறாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேட் எலெக்ஷன் அப்படிங்கிறதுல எம்எல்ஏஸை வந்து நம்ம டேரெக்டாக வந்து எலெக்ட் பண்ணுறோம். அந்த எம்எல்ஏஸ் அப்படிங்கிறதோட ஸோ இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறதுல மெஜாரிட்டி அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து கவர்மெண்ட் அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ லைக் இப்படி தான் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. சப்போஸ் ஸோ அந்த எலெக்ட் பண்ண இந்த எம்எல்ஏவால் என்ன பண்ண முடியல அப்படின்னு வந்தால் ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ தே ஆர் நாட் ஏபிள் டு ஃபார்ம் த கவர்மெண்ட், நாட் ஈவன் அ கோஆலிஷன் பார்ட்டி. ஒரு கூட்டணி ஆட்சியை கூட அவங்களால அமைக்க முடியல அப்படின்னு வந்தால் இது வந்து எதை டினோட் பண்ணோம்? அப்போ நம்ம போட்ட ஓட்டெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. ஏன்னா நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டையோ அத்தாரிட்டிஸோ கூட என்ன பண்ண முடியலன்னா அந்த எம்எல்ஏஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இட்ஸ் சைன் ஆஃப் அப்படிங்கிற வந்து ஃபெயிலியர். ஸோ இப்போ இட்ஸ் சைன் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் அவர் டெமோக்ரஸி. ஸோ அந்த இடத்துல பிரசிடென்ட் ரூல் கொண்டு வர முடியுமா? லெட்ஸே ஒரு ஸ்டேட்டில் வந்து இட் கேன் பி இந்த கேரளா ஒரு கர்நாடகா ஒரு இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் ஸ்டேட் எலெக்ஷன் நடக்குது. எந்த ஒரு சிங்கிள் பொலிட்டிக்கல் பார்ட்டினாலையுமே ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியல. இதான் கேஸ். ஒரு நாட் ஈவன் கோஆலிஷன் பார்ட்டி, ஏன்னா கூட்டணி ஆச்சு, ஏன்னா யார் சிஎம்மாக வருது, யார் வந்து லைக் நெக்ஸ்ட் டெபுட்டி சிஎம்மாக வருது, லைக் இந்த மாதிரி சம் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. 2-3 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஜாயின் பண்ணி வரும்போது ஸோ ஒரு கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லா எம்எல்ஏவும் பதவி பறிச்சுட்டு புதுசாக எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ் முடியும். இட் இஸ் லீகலி கரெக்ட் டு என்ஷூர் அப்படிங்கிறது வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தட் இஸ் கரெக்ட். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறதுல பிரசிடென்ட் ரூல்
போடலாம், தப்பே கிடையாது. ஆனால் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த கரப்ஷன். ஸோ இந்த ஸ்டேட்டில் நிறைய கரப்ஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது, அதனால் நான் வந்து பிரசிடென்ட் ரூல் போடுறேன் அப்படின்னு வந்து ஆக்சுவலாக தட் இஸ் அ ராங் டிசிஷன். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து போட்டதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த மாதிரி கரப்ஷன் ஆர் சின்ன சின்ன ஆயுத தகராறுகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஆயுதம் இல்லாமல் ஜஸ்ட் இது பண்ணுறாங்க, லைக் சம் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஒரு சில குரூப் ஆஃப் மெம்பர்ஸு, அதனால் நான் ஸ்டேட் எமர்ஜென்சி போடுறேன், இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்க்காக நான் போடுறேன். ஸோ லைக் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு வந்து இட்ஸ் ராங் வே ஆஃப் அப்படிங்கிறது வந்து புட்டிங் திஸ் அப்படிங்கிறது வந்து எமர்ஜென்சி. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படிங்கிறது வந்து இந்த சேம் மேனர் அப்படிங்கிறதுல தான் பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது வந்து போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ லைக் ஒரு கரப்ஷனை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு வந்தால் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம். அதை யார் டீல் பண்ணணும் அப்படின்னு வந்தால் அந்த பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் டீல் பண்ணணும். இல்லை அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு கமிட்டி வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்தால் அந்த இஷ்யூ அப்படிங்கிறத சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரதோ இல்லை கம்ப்ளீட்டாக, ஏன்னா லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கரப்ஷன் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேபி இன்னொன்னே கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா வேறு வேறு ரூலிங் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுனால, சென்ட்ரலில் வேறு ரூலிங், ஸ்டேட்டில் வேறு ரூலிங் இருக்கும்போது அதை பற்றின தப்பான ப்ரொஜெக்ஷன், ஒரு ஸ்டேட்டை பற்றின தப்பான ப்ரொஜெக்ஷன் அங்கே இருக்கக்கூடிய பீப்புளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேபி வேணும்னே கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது கூட டிசால்வ் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி டிசால்வ் பண்ணும்போது பீப்புளுக்கு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுமா, அந்த ஸ்டேட் பார்ட்டியோட ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன ஆகும், மேபி இந்த மேலே சென்ட்ரலில் ரூலிங் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் எலெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ லைக் இந்த மாதிரி வேஸ் அப்படிங்கிறத வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் வை அப்படிங்கிறது வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து சொன்ன அந்த ப்ரொவிஷனை வந்து சர்க்காரிய கமிஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அவர் வந்து டெட் லெட்டர்னு சொன்னார். டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கன்சிடர்ட் பை த டெட் லெட்டர்னு சொன்னாங்க. பட் இப்போ அது நாட் ஜஸ்ட் யூஸ்டு மட்டும் கிடையாது, தட் இஸ் மிஸ்யூஸ்டு, தட் இஸ் அப்யூஸ்டு அண்ட் மெனி டைம் அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் அப்யூஸ்டு. ஸோ அதுக்காக நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து சர்க்காரிய கமிஷனில் சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் என்ன பண்ணலாம் நம்ம வித் அவர் பர்ஸ்பெக்டிவ் என்னென்ன மாதிரியான சொல்யூஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ எப்படி இதை மிஸ்யூஸ் பண்ணுறதை நம்ம தடுக்க முடியும். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி, ஒரு நியூட்ரல் மெம்பர்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது, இட் கேன் பி த கரப்ஷன் இஷ்யூ ஆர் இட் கேன் பி எனி இஷ்யூ, ஓகேவா, அந்த ப்ராப்ளத்தை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் த காமன் அப்படிங்கிற வந்து திங். சப்போஸ் அதுவும் முடியலை, ஸோ இது வந்து அவுட் ஆஃப் ஹேண்ட் அப்படின்னு வந்தால் யூ கேன் புட் அப்படிங்கிறது வந்து லோக்கலைஸ்ட் அப்படிங்கிறது வந்து எமர்ஜென்சி. இப்போ ரீஜனில் வந்து நக்சல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து இருக்குது, நான் அதுக்காக வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்தால் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாமல் அந்த நக்சல் இஷ்யூ நாட் ஆல் ஓவர் தி ஸ்டேட் வந்து இருக்காது, அந்த ஸ்டேட்டில் பர்டிகுலர்லி சம் ரீஜனல் பிளேசஸ் அப்படிங்கிறதுல வந்து இருக்கும். இட் கேன் பி இந்த வில்லேஜில் வந்து இருக்கலாம் ஆர் சம் பிளாக் லெவல் அப்படிங்கிறதுல இருக்கலாம். ஏன் அந்த ரீஜனில் மட்டும் நம்ம எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம். ஸோ தட் மே பி கால்ட் அஸ் அப்படிங்கிறது வந்து லோக்கலைஸ்டு எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து போடலாம். ஸோ அந்த மாதிரி சர்க்காரிய கமிஷன் அப்படிங்கிறதுலேருந்து ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ கமிட்டி ஃபார்ம் பண்ணலாம், லோக்கலைஸ்டு அப்படிங்கிறது வந்து எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து நம்ம டிக்ளேர் அப்படிங்கிறது வந்து பண்ணலாம். ஸோ லைக் இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு வந்தால் லைக் ஒரு சில சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து சர்க்காரிய கமிஷன் அண்ட் ஹிஸ் டைரக்ஷன், ஹிஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு வந்தால், ஸோ லைக் நிறைய கேஆர் நாராயணன் நோட்டிங்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து நிறையா அவங்க லைக் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், பொம்மாய் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறதுலேருந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் அதர் அப்படிங்கிறது வந்து கமிஷன்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ லைக் DWR அப்படிங்கிறது வந்து கமிட்டி, ARC கமிஷன் அப்படிங்கிறதுலேருந்து ரெக்கமெண்டேஷன். ஸோ லைக் இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஃபார் சால்விங் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறதுக்கு. ஸோ சர்க்காரிய கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷனும் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் அப்படிங்கிறதுல வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது, ஓகேவா. ஸோ லைக் இந்த மாதிரி ஆர்டிகல் 356 அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் ஸ்ப்ராங்க்லி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ரெகுலராக வந்து அதை யூஸ் பண்ணாமல் அக்கேஷ்னலி இட் கேன் பி கன்சிடர்ஸ் அ லாஸ்ட் ரெசார்ட், கடைசி சான்ஸாக வச்சுக்கலாம். எடுத்தோடனே நான் வந்து பிரசிடென்ட் ரூல் போட்டு அந்த கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி கமிட்டி ஃபார்ம் பண்ணுறது, அப்புறம் லோக்கலைஸ்ட் எமர்ஜென்சி, ஃபைனலாக இதை வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சுக்கலாம். இட் கேன் பி யூஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்ப்ராங்க்லி அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Okay, so this is what அப்படிங்கிறது வந்து said in the சர்க்காரிய கமிஷன் அப்படிங்கிறது recommendation. So center should consult அப்படிங்கிறது வந்து state to make something அப்படிங்கிறது வந்து on the concurrent list அப்படிங்கிறது வந்து subject. Let's say actually concurrent list subject அப்படிங்கிறதுல வந்து law make பண்ணணும், உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும். So there are 3 list, union list, state list and concurrent list. Actually concurrent list அப்படிங்கிறதுல வந்து both say parliament as well as assembly ரெண்டு பேருமே law make அப்படிங்கிறது பண்ண முடியும். But most of the places அப்படிங்கிறதுல conflict அப்படிங்கிறது சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கு நடுவில் அக்கறாகிறது அப்படிங்கிறது this concurrent list. ஏன்னா whenever let's say for example ஒரே சேம் சப்ஜெக்ட் மேட்டர் அப்படிங்கிறது வந்து இருக்கு, you can take education here, let's say NEET examination also,
ஸோ எஜுகேஷன் இதில் போத் சென்டர் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் ரெண்டு பேருமே லா மேக் பண்ண முடியும். லெட்ஸ் சே ரெண்டு பேரும் ஒரே சேம் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல ஸோ சென்டரில் வந்து எஸ்ன்னு சொல்கிறாங்க, ஸ்டேட்டில் வந்து நோன்னு சொல்கிறாங்க. ஸோ எதை வந்து ப்ரொமல்கேட் பண்ணுவாங்க, எதை வந்து டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ ஆக்சுவலி ஆல்வேஸ் பார்லிமெண்ட் லா அப்படிங்கிறது வந்து ப்ரிவைல் ஓவர் state law. Actually this is mentioned in the constitution itself. This is called as law of repugnancy. Law of repugnancy. You can mention this point here also. I didn't mention in this slide here. So actually this is called as law of repugnancy. So always the parliamentary law prevail over state law. When the law make under the concurrent list. So ஒரு concurrent listல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு subject அப்படிங்கிறதுல law make பண்றாங்க அப்படின்னு வந்தா always parliamentary law அப்படிங்கிறது தான் prevail ஆயிடும். Let's say NEET examination yes அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா conduct பண்ணனும் சென்டர்ல சொல்றாங்க, ஸ்டேட்ல முடியாது அப்படினு சொல்றாங்க. அப்ப யார் சொல்றதா நடக்கும், சென்டர்ல சொல்றதா. So that is called as law of repugnancy. So like அந்த மாதிரி மேட்டர்ல there is a tussle அப்படிங்கிறது வந்து between, there is a problem அப்படிங்கிறது வந்து occur between central government and state government அப்படிங்கிறதுக்கு நடுவில். அப்போ அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பிஃபோர் மேக்கிங் law in the concurrent listல இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டில் law மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேட் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் கேட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்தால் law மேக் பண்ணலாம். ஸோ இது மூலமாக வரக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் in this point to avoid the friction. The next one is residuary power. So this is also kind of this, okay, because union list, state list and concurrent list இருக்கிற மாதிரி there is a one more list அப்படிங்கிறது வந்து is called as residuary list. Residuary list அப்படிங்கிறதுல வந்து all the three list அப்படிங்கிறதுல, அதாவது மேலே சொன்ன அந்த 3 list அப்படிங்கிறதுல இல்லாத subject matters வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. The reason like cyber threat, cyber attacks, something new service tax அப்படிங்கிறது வந்து related matters அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ லைக் இதுலேயுமே வந்து ஒன்ஸ் law மேக் பண்ணும்போது எஸ்பெஷலி புதுசாக ஒரு சர்வீஸ் டேக்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அது மேபி ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி இது பண்ணிட்டு இருக்க டேக்ஸ் அப்படிங்கிறதோ இல்லை அவங்களோட சர்வீஸ் அப்படிங்கிறதோ அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ ரெசிடுவரி லிஸ்ட் அப்படிங்கிறதுல ஒரு லா மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கேட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் லா மேக் பண்ணலாம். ஸோ பிஃபோர் மேக்கிங் லா இந்த கன்கரண்ட் லிஸ்ட் அண்ட் ரெசிடுவரி லிஸ்ட் அப்படிங்கிறதுல லா மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேட் கிட்ட ஒரு கன்சல்டேஷன். ஸோ இது வந்து அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய, அதாவது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆர் லைக் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ தீஸ் ஆல் அப்படிங்கிறது வந்து these are all legislative relation அப்படிங்கிறது வந்து related recommendation. So with respect to article 356 concurrent list and அப்படிங்கிறது வந்து residual list and also governor அப்படிங்கிறதுல bill reserving power அப்படிங்கிறது கூட அந்த பாயிண்ட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். because under the article 201 of the constitution governor வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பில்லை ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். அப்படி ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு வைக்கும்போது மோஸ்ட்லி இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸில் வந்து ரிசர்வ் பண்ணி வைப்பாங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டட் மேட்டர்ஸ். ஏன்னா ஒரு ஸ்டேட் வந்து ஒரு லா மேக் பண்ணுறாங்க, ஸோ இஃப் இட் இஸ் வயலேட் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன், ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து என்ன ஆகும் அப்படி இருந்தால் லைக் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது வந்து அக்கர் ஆகும். ஸோ ஒன்ஸ் ரிசர்வ் அப்படிங்கிறது வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேட் கிட்ட கன்சிடரேஷன் கேட்டுட்டு கவர்னர் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிசர்வ் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மெயின் டசல் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்தால் கவர்னராக தான் இருக்கும். பிகாஸ் இந்த கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அப்போ அதை வந்து எப்படியெல்லாம் இம்ப்ரூவைஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணுறது. ஸோ லைக் அது நம்ம ஃபர்தர் ஸ்லைட்ஸ் அப்படிங்கிறதுல தனியாக ஒரு செப்பரேட் பார்ட்டாகவே பார்க்கலாம். பிகாஸ் தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து பாயிண்ட் ஹியர், ஓகேவா. ஏன்னா ஒரு கவர்னர் வந்து அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் ஹி ஷுட் பி ஆக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரெப்ரஸன்டேட்டிவ். பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ஹீஸ் ஆக்ட் லைக் அ ஏஜென்ட் மாதிரி ஆக்ட் ஆகிறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜென்ட் மாதிரி ஆக்ட் ஆகிறாரு. ஸோ தட் இஸ் அ மெயின் டசல் ப்ராப்ளம், that is a main அப்படிங்கிறது வந்து ப்ராப்ளமேட்டிக் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் வந்து இருக்குது, ஓகேவா. ஸோ அப்போ அதை வந்து சார்ட் அவுட் அப்படிங்கிறது வந்து பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ என்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன், அப்போ கவர்னர் எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு கவர்னர் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவுட் சைட் ஸ்டேட் பர்சன். ஆக்சுவலாக திஸ் இஸ் ஆல்சோ சர்க்காரிய கமிஷன் ரெக்கமெண்டேஷன். ஸோ சர்க்காரிய கமிஷன்லேருந்து என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டர், அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் கிட்ட கன்சல்டேஷன் கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கன்சல்டேஷன் கேட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அப்போ வந்து அந்த கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் வந்து என்ன ஆகலாம், ரெடியூஸ் அப்படிங்கிறது வந்து ஆகலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹீ இஸ் நாட் ஆக்டிவ் இன் த பாலிடிக்ஸில் ஆக்டிவாக இல்லாத ஒரு பர்சன் அப்படிங்கிறத நம்ம கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி பாலிடிக்ஸில் இருக்கிற ஒரு பர்சன் அப்படிங்கிறத மேபி மல்டிபிள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ லைக் அவரோட தாட்ஸ் அப்படிங்கிறது வந்து மேபி வந்து அவரோட பொசிஷன் அப்படிங்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணலாம்னா மோஸ்ட்லி ஒரு நாட் ஆக்டிவ் பொலிட்டீஷியன், ஸோ அந்த மாதிரி பர்சன் அப்படிங்கிறத வந்து நம்ம கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்களே பார்த்துருப்பீங்க அவுட் சைட் த ஸ்டேட் பர்சன் அப்படிங்கிற
அப்படிங்கிறது தான் கவர்னரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஆல்சோ சர்க்காரிய கமிஷன் ரெக்கமெண்டேஷன். ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன். மோஸ்ட் ஆஃப் த டைம் திஸ் இஸ் அ சர்க்காரிய கமிஷன் ரெக்கமெண்டேஷன். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவுட் சைட் த ஸ்டேட் பர்சன். இப்போ தமிழ்நாடுக்கு ஒரு பர்சனை கவர்னரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிறத அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இட் கேன் பி ஃப்ரம் நார்த் இந்தியா ஆர் லைக் சவுத் அப்படிங்கிறதுல எனி அதர் ஸ்டேட் அதர் தென் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிறத கவர்னர் அப்படிங்கிறத அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படிங்கிறது வந்து அன் எக்ஸ்பர்ட் பர்சன் அப்படிங்கிறத அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். பிகாஸ் ஈஸ் ஆக்ட் அஸ் அ பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து பிட்வீன் தி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஒரு கம்யூனிகேஷன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது தான் இருக்காரு. ஸோ அவர் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷனை வந்து லைக் வளர்க்கணும். ஓகேவா, ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ப்ராப்ளமாக இல்லாமல் ஸோ அவங்க சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன் அப்படிங்கிறத இம்ப்ரூவைஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணுற மாதிரி இருக்கணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் தேர். தட்ஸ் வை அப்படிங்கிறது வந்து தெர் இஸ் அ கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது வந்து எவர்கிரீன் அப்படிங்கிறதா கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் பர்சன் அப்படிங்கிறத வந்து இது பண்ணலாம். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை டீல் பண்ண தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட் பர்சன். ஸோ அதில் ஆல்ரெடி வந்து ஸ்டடீஸ் அப்படிங்கிறதோ ஆர் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிறது கவர்னரை அப்பாயின்மெண்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன் வந்து சர்க்காரிய கமிஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்க்காரிய கமிஷனோட ரிப்போர்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூ கேன் ஆட் திஸ் அப்படிங்கிறது வந்து டூ ஆல்சோ. ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் ஆல் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் அப்படிங்கிறதுல எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்படிங்கிறது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆல் இண்டியா சர்வீசஸ். யூ ஆல் நோ தட் ஆல் இண்டியா சர்வீசஸ் லைக் ஐஏஎஸ் ஐபிஎஸ் த வெரி ப்ரெஸ்டீஜியஸ் அப்படிங்கிறது வந்து சர்வீசஸ் அப்படிங்கிறது தான் திஸ் ஆல் இண்டியா சர்வீசஸ். ஆக்சுவலி ஆல் நோ தட் தே ஆர் ரெக்ரூட்டட் பை யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ சென்ட்ரல் லெவல்லேருந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, போஸ்டிங்கும் அவங்க தான் பண்ணுறாங்க. ஓகேவா, லபாஸ்னா அப்படிங்கிற ஒரு லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் லெவல்லேருந்து தான் அவங்களுக்கான ட்ரைனிங் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களுக்கான போஸ்டிங் அப்படிங்கிறது அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ வித் பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் போஸ்டிங். பட் they are posted அப்படிங்கிறது வந்து to certain state. They are work for the state. ஓகேவா, they are appointed by the central government but they are work for the state government. அப்போ ஸ்டேட்டில் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு என்ன ஏதாவது பவர் இருக்கா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் வெரி லெஸ் ஆர் லிமிடெட் பவர். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரான்ஸ்ஃபரிங் பவர் அப்படிங்கிறது இருக்குது. மற்றபடி பெருசாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான பவர் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா, ஸோ லைக் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிறத ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் சோலாக வந்து சோலாக வந்து லைக் அவங்கள ட்ரைனிங் பண்ணுறாங்க. recruited by the UPSC, that is a independent அப்படிங்கிறது வந்து constitutional body. பட் அப்படிங்கிறது they are trained அப்படிங்கிறது வந்து by the central government itself அப்படிங்கிறது வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. எப்போ வேணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்கள வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், சென்ட்ரல் செக்ரட்டரிக்கு வந்து சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டைமில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்து அவங்க கன்சர்ன் கேட்குறதே கிடையாது. ஸோ தட்ஸ் வை அப்படிங்கிறது வந்து அகைன் தெர் இஸ் அ க்ளாஷ் அப்படிங்கிறது வந்து பட் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ லைக் இதில் வந்து ஆல் இண்டியா சர்வீஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ஸோ தெர் ஆர் சம் பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்கலாம். ஸோ ஸ்டேட்டும் வந்து சம் சர்டைன் அப்படிங்கிறது வந்து சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அலோகேட் பண்ணலாம். ஸோ லைக் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க டிசைட் பண்ணுற பவர் அப்படிங்கிறது கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஓகேவா, எந்தெந்த மாதிரி ஏரியாஸில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டேட் வந்து டிசைட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ லைக் இந்த மாதிரி மேனர் அப்படிங்கிறதுல ஆல் இண்டியா சர்வீஸ் அப்படிங்கிறதுல சர்க்காரிய கமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்ஸ்டேட் கவுன்சில். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன் இட் செல்ஃப். ஸோ இட் இஸ் மென்ஷன் இன் த ஆர்டிகல் 263 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஆக்சுவலி திஸ் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆல் நோ தட் ஆர்டிகல் 263 அப்படிங்கிறதுல it is a constitutional அப்படிங்கிற வந்து body, and the main problem here it is not a permanent body. ஸோ தட்ஸ் அ மெயின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது, மெயின் கண்டென்ஷியஸ் அப்படிங்கிறது வந்து இஷ்யூ அப்படிங்கிறது வந்து இதுதான். ஓகேவா, ஏன்னா திஸ் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து எப்போ ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னு வந்தால் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து பண்ணாங்க. ஓகேவா, ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் லைக் 1950s அப்புறம் ஸோ லைக் அரௌண்ட் அப்படிங்கிறது வந்து 75 years அப்படிங்கிறதுக்கு மேலே வந்து நம்ம க்ராஸ் பண்ணி போய்ட்டுருவோம். பட் எத்தனை தடவை வந்து திஸ் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்ன பர்பஸ்க்காக ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் வந்து இதை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க, ஸோ வாட் இஸ் அ மெயின் மோட்டோ அப்படிங்கிறது வந்து பிஹைண்ட் திஸ். ஓகேவா, ஸோ லைக் அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி திஸ் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறது வந்து the main purpose of அப்படிங்கிறது வந்து ஃபார்மிங் திஸ் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து என்ன அப்படின்னு வந்தால் இட்ஸ் லைக் வந்து எனி ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து பட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இட் கேன் பி எனி ப்ராப்ளம். ஓகேவா, இட் கேன் பி நான் சொன்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ அப்படிங்கிறதா இருக்கலாம், ஈவன் வாட்டர் இஷ்யூ அப்படிங்கிறதா கூட இருக்கலாம். லெட்ஸ் சே தெர் இஸ் அ ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து பிட்வீன் தமிழ்நாடு அண்டு கர்நாடகாக்கு நடுவில் ஒரு காவிரி வாட்டர் டிஸ்பியூட் அப்படிங்கிறது வந்து இருக்குது, மகாநதி வாட்டர் டிஸ்பியூட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் டு சால்வ் த இஷ்யூஸ் அப்படின்னு சொல்ல போனால் வாட்டர் இஷ்யூ. ஓகேவா, அதை கூட என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்தால் இதில் சால்வ் பண்ண முடியும். எப்படி மேம் அவ்வளோ பெரிய இஷ்யூவை எப்படி சால்வ் பண்ண முடியும், அந்தளவு ஒரு பவர்ஃபுல்லான பாடியாக இது அப்படின்னு கேட்டால் எஸ், இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் பாடி. பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இஸ் அ மெம்பர் ஆஃப் திஸ் அப்படிங்கிறது வந்து கவுன்சில், ஆல் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுல சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து மெம்பர் ஆஃப் திஸ் கவுன்சில், கவர்னர் அப்படிங்கிறது வந்து ஒரு மெம்பர் ஆஃப் திஸ் கவுன்சில். ஓகே, ஸோ லைக் இந்த மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், அதர் செக்ரட்டரிஸ், எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதர் மெம்பர்ஸ் அப்படிங்கிறதும் இதில்
மெம்பராக இருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்தர் அப்கமிங் செஷன்ஸ் அப்படிங்கிறதுல இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ டு ஆல்.